ஒரு 50 பூக்கு குறையாமல் உங்களுக்கு எப்போவுமே செடியில் இருந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அண்ட் ரோஸ் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. Hello friends and welcome back to your channel House to Home. So previous episodeல என்னோட vegetable garden tour and updates எல்லாமே பார்த்திருப்பீங்க. இந்த எபிசோடில் என்னோட ஃப்ளவர் கார்டனில் நான் இப்போ என்னென்ன மாதிரியான ரோசஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த இடம் இருக்குல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்ம ரோஸ் செடிகள் தான். கலர் கலராக சூப்பராக அண்ட் ஸ்வீட்டாக பூத்துட்ருக்கிற நம்ம ரோசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் என்னோடய என்டையர் ஃப்ளவர் கலெக்ஷன் அண்ட் கார்டன் பற்றின என்டையர் டூர் நான் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். அந்த எபிசோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக நான் இந்த எபிசோடு இன்றைக்கி முக்கியமாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரோசஸ் பற்றின நிறைய பேசிக் டவுட்ஸ் கேட்குறீங்க. அண்ட் எப்படி வந்து எப்போவுமே பூ வந்து வருது, என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் டிப்ஸை கவர் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இந்த எபிசோடு உங்களுக்கு இருக்க போகுது. ப்ளஸ் நான் பர்டிகுலராக நாங்கள் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடியில் இருக்கிற ரோசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துடுங்க, அதுக்கப்புறமா அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸுக்கு பெஸ்ட்டான ஒரு ரோஸ் செடி பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸாக்டிக்கான நிறைய ரோஸ் பிளான்ட்ஸ், இந்த பெங்களூர் ரோஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி நிறைய ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் இந்த வழியில் விற்றுட்ருக்கவங்க நர்சரியில் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவீங்க. But ஃபெயிலியர் ஆகுது, பூக்க மாட்டேங்குது, வாடிடுது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணால் த்ரூ அவுட் த இயர் நல்லா பூக்கிறதும் நல்லா வளர்கிற மாதிரியாக இருக்கிற ரோஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது பன்னீர் ரோஸ் தான். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இது ஒரு 2 நாள் ஆன பூ, பறைக்க மனசு இல்லாமல் விட்டுருக்குறோம். ஸோ இங்கெல்லாம் கூட மொட்டை அழகாக வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். பூத்துச்சுன்னா ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் வந்து செடியில் இருக்கும். பட் நல்ல சூப்பராக வளரும். நீங்கள் பட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இதுலேருந்து கட்டிங் வச்சு வளர்க்குற மாதிரி இருந்தாலுமே வந்து இது வந்து செம்மையான ரோஸு. ஸோ பிகினர்ஸாக நீங்கள் வந்து ரோஸ் செடி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் ரோஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்ற ரோஸ் பிளான்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும், நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பட் ஈஸி டு ஹேண்டில், ரொம்ப ஒரு பிஸியான லைஃப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியான செடி தான் இது. ஸோ நான் சொன்ன மாதிரியே பன்னீர் ரோஸ் அதுதான் எப்போவுமே பெஸ்ட் உங்களுக்கு வந்து ரோஸ் செடியில் வளர்க்குறதுக்கு. நல்ல ஒரு பிகினர்ஸுக்கான செடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் நீங்கள் பார்த்த என்னோடய ரோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வயசு இருக்கும் அதுக்கு. இன்னுமே நல்லா இருக்குது, நல்லா பூத்துட்டே தான் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்துக்கிற மாதிரியும் இருக்குது அதில் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம காட்ட போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி ஆன செடி. அதில் என்னோடய ரீசண்டான ஃபேவரட்டான ரோஸு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் பூ வளர்க்குறோம், ரோஸ் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து நல்லா கொத்து கொத்தாக பூக்கணும், எப்போவுமே பூத்துட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ரோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ரோஸ் செடி. எப்போவுமே இப்படி பூக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எப்போவுமே இப்படி தான் பூக்கும் இந்த ரோஸ் செடி. ஏன்னா அதில் வந்து அவ்வளவு பார்த்து மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு 50 பூக்கு குறையாமல் உங்களுக்கு எப்போவுமே செடியில் இருந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்குது. சம்மரில் கொஞ்சம் கம்மியாக பூக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா பூத்தோடனே இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி இந்த பேபி பிங்க் சொல்லுவோம்ல அந்த கலரில் இருக்கும். ஒரு 2 நாளில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாக மாறும், அதுக்கப்புறம் தான் வாடும் இந்த பூ. எப்போவுமே இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்னமோ தெரியல, மாடிக்கு வர்றதே வந்து இவரை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டுருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செடி இது. இதை பற்றின மெயின்டெனன்ஸும் நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பதியம் வச்ச செடி நீங்கள் பார்த்தீங்கல்ல பன்னீர் ரோஸ். ஸோ அந்த பன்னீர் ரோஸ்லேருந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சு வருதான்னு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ண செடி இப்போ தான் லைட்டாக வந்துட்டுருக்குது.
ஸோ இது பக்கத்தில் இருக்கிற ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா இது நாடன் வெரைட்டிலாம் கிடையாது. அண்ட் ரோஸ் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது பூத்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இந்த பறக்கிறதுக்கு மனசே வராது. ஸோ அதனால நாங்கள் இதை அப்படியே விட்டுருக்கோம். அண்ட் இதில் வந்து எக்ஸலண்ட்டான விஷயம் என்னென்னா அது கலர் பாருங்கள், ஒயிட் அண்ட் பிங்க் கலர் லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் அட்ராக்ட் ஆகி வாங்கின ஒரு ரோஸ் செடி தான். எப்போவுமே நாங்கள் வந்து இந்த கலர்ஸ் நல்லா பார்த்து சூஸ் பண்ணி வாங்குவோம் செடியை. ஸோ இந்த செடி வந்து பேசிக்கலி ஒரு எல்லோ கலர் ரோஸ் இருக்கிற செடி ஆக்சுவலி இது. ஸோ இது ஒரு தடவை நல்லா பூத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டு இப்போ தான் புது தளிர்லாம் வந்து மொட்டெல்லாம் விட்டுட்டுருக்குது. இப்போ தான் இது ஒரு நல்ல ஒரு எல்லோ. இது நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நான் உங்களுக்கு இந்த செடியை காட்டியிருக்கேன். இந்த செடி கூட ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ரோஸ் செடி வந்து இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோஸ். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டாக இருக்கிறப்போ ஆரஞ்சு கலரில் இருப்பார். இவர் விரிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சன் மாதிரி இருப்பார். உள்ளே வந்து எல்லோ கலர், வெளியில் வந்து அப்படியே ஆரஞ்சு கலராக இருக்கும். அண்ட் பூத்து 2 நாளில் இந்த மாதிரி ஆகிடும், நல்ல ஒரு ஆரஞ்சு கலரான மாதிரி ஆகும். ஸோ இந்த செடியும் நம்மக்கிட்ட ஒரு 2-2.5 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நல்ல பேபி பிங்க் ரோஸ், இந்த பொக்கேலெல்லாம் வைக்கிற மாதிரியான ரோஸ் இது. அண்ட் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தான். இது வந்து நல்ல பியூரான ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இது. இதெல்லாம் பூக்கிறப்ப நான் இன்னொரு தடவை காட்டுறேன். இப்போதைக்கு பூ இல்லை, ஏன்னா இப்போ தான் வந்து கட் பண்ணி விட்டு மறுபடியும் வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிற இதுவுமே வந்து ரெட் ரோஸ் செடி. இதுலேயும் வந்து இப்போதைக்கு பூ இல்லை, மொட்டு தான் இருக்குது. ஒரு மொட்டு வந்திருக்கு. அண்ட் காலையில் இங்கே ஒன்று பார்த்து, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நல்ல ரெட்டு, நல்ல டார்க் டீப் ரெட்டு. இது வந்து பூக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட அப்டேட் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் தான், நல்ல ஒரு ஆரஞ்சு. அண்ட் இது வந்து நல்ல பெருசாக பூக்கிற பூ, இந்த மாதிரி பூக்கிற பூ இந்த செடி. அந்த ரோஸ் செடி பாருங்கள், அது வந்து ஒரு ஆரஞ்சு தான். பட் எப்படி இருக்குன்னா நல்ல இந்த பட்டன் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக பூக்கும் இது. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கிற செடி. மக்களே, இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம வந்து செடியோட மெயின்டெனன்ஸ் பற்றிலாம் பார்த்துடலாம். ஸோ நிறைய விஷயங்களும் பேசிக்கலாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். செடினாவே கண்டிப்பாக வந்து ஒரு 1லேருந்து 1.5 அடி வரைக்குமாவது ஹைட் இருக்கிற தொட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். தரையில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா அதை விட பெஸ்ட்டான விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பேசிக்கான மண் கலவை அதெல்லாம் தான். அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ட் நான் பண்ணுற தப்பு ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். பூ வந்து பூத்துதுன்னா கண்டிப்பாக பறிக்கணும். அண்ட் வாடிச்சினாலும் அதை வந்து பிடுங்கி போடணும். அப்போ தான் அந்த இடத்துலேருந்து புதிய தளிர்கள் வரும். ஓகேவா? அது இலை ட்ரை ஆனாலோ பூ ட்ரை ஆனாலோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ அது வந்து ஒரு தடவை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பழுத்த இலை பார்க்குறீங்களோ உடனே அதை கிள்ளணும். இந்த இலையை மட்டும் கிள்ளுனா பத்தாது, இந்த இடத்தோடு சேர்த்து கிள்ளணும். இப்படி நீங்கள் கிள்ளுனீங்கன்னா தான், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அடுத்த அந்த கம்பு வர்றதுக்கான ஒரு விஷயந்தான் இது. ஸோ நீங்கள் வந்து எப்பெல்லாம் பழுத்த இலை பார்க்குறீங்களோ உடனே கிள்ளிடுங்க, வெயிட்டே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து அடுத்த அந்த இலையோ இதுவும் வரும். இங்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றின கையோடு இதை பண்ணணும் எப்போவுமே. அண்ட் அந்த இலையை வந்து நீங்கள் பிச்சு வெளியில் தான் போடணும்னு இல்லை, செடிக்கு அதுவே தான் வரும். ஸோ நீங்கள் வந்து கீழேயே போட்டுக்கலாம். ஸோ நான் ஏன் சொன்னேன்னா இதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நமக்கு பூ இருந்தது. ஸோ பூ இருந்த இடத்துலேருந்து நான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த காஞ்சதுக்கப்புறமா வெட்டி விட்டோம். ஸோ வெட்டி விட்டதுக்கப்புறமா தெரியுதா உங்களுக்கு, நான் காட்டினேன்ல, அந்த இடத்துலேருந்தே அடுத்த ஸ்டெம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் புது இலைகளும் அந்த ஸ்டெம்மும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு தடவை பூத்துட்டு நீங்கள் அந்த இடத்த கண்டிப்பாக கட் பண்ணணும். பூ வாடிடுச்சுனாலும் பிச்சு போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது. ஸோ இந்த பூ வந்து ஆல்மோஸ்ட் நல்லா விழுந்துருச்சு. நீங்கள் வந்து வெட்டும்போது இந்த இடத்துலேருந்து கட் பண்ணக்கூடாது, கரெக்டாக அந்த ஸ்டெம் பார்த்து கட் பண்ணணும்.
ஸோ அப்போ தான் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து புது இது வர தொடங்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பே காஞ்சிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்னு நான் காட்டுறேன். உதாரணத்துக்கு இந்த இடத்த பாருங்கள். ஸோ காஞ்சிருக்கிறப்ப வந்து அது எந்த இடத்துல பச்சையாக இருக்குதோ அந்த இடம் வரைக்குமே வந்து இந்த மாதிரி சரிவாக வந்து கட் பண்ணி விடணும். நீங்கள் நல்ல கத்தியோ இல்லாட்டி நல்ல ஒரு கார்டன் சிசர்ஸ் வந்து கண்டிப்பாக ரோஸ் வளர்க்குறவங்களுக்கு தேவை. அது போக இந்த மாதிரி பூச்சிலாம் வந்தாலுமே கூட உடனே அந்த இலையை பிடுங்கி போட்டுருங்க. இந்த மாதிரிலாம் வச்சுட்டே இருக்காதீங்க, ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற செடியுமே வந்து பாதிக்கும். இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு அழகுக்காக இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் வந்து கேப் கொடுத்து வைக்க முடியும்னு நீங்கள் வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அந்த பூச்சிகள் வந்து பரவாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நல்ல மொட்டு வரும், நல்ல பூ வரும், ஆனால் இந்த மாதிரி கருப்பு அடிக்கும் அப்பப்போ. ஸோ இதெல்லாமே வந்து அதில் இருக்கிற பூச்சிக்கான அடையாளம் தான். இதுக்கு தனியாக நிறைய மருந்துகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். பட் வந்து இது ஒரு சின்ன விஷயந்தான். என்னென்னா, இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்ல. ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தாலோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கான சின்ன சேஞ்சஸ் இந்த செடிகள்லையுமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம உரங்களை பற்றி பார்த்துடலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற உரத்தை நான் காட்டுறேன். நிறைய பேர் வந்து இந்த ரோஸ் மிக்ஸ், பாட் மிக்ஸ்லாம் கடைகளில் கிடைக்குது. அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு டீஸ்பூன் தான் போட சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒருக்க செடியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு அந்த ஏரியாவை நல்லா அந்த மண் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அந்த உரம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மண்ணை வந்து மூடி கவர் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 14 days 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரோஸில் வளர்க்குறதுக்கு ரிஸ்க்கு. கண்டிப்பாக நீங்கள் உரம்லாம் போட்டு தான் ஆகணும். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆர்கானிக் வெரைட்டி உரங்கள் தான். நான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் வந்து முதல்ல யூஸ் பண்ணுறது வந்து இந்த கடல் பாசி அப்படிங்கிற ஒரு உரம். நீங்கள் நார்மலாக ஒரு நர்சரி ஷாப் போனாலோ இல்லாட்டி வந்து எரு கடைகளில் போனீங்கனாலுமே கூட இந்த கடல் பாசி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக் உரம் தான். எடுத்து காட்டுறேன் கையில். பிளாக்காக ரவுண்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் ரொம்ப போடக்கூடாது, ஒரு டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருக்க 2 வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம் இதை. அதே மாதிரி மண்புழு உரமும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ இது 2 மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, இது ஒரு வாரம் அது ஒரு வாரம்னு மாற்றி போட்டாலும் சரி. நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்த எல்லா செடியுமே, இப்போ நீங்கள் என்கிட்ட பார்த்த எல்லா செடியுமே வந்து கிட்டத்தட்ட 2 வயசு இருக்கும் எல்லா செடிக்குமே மினிமம். ஸோ அதனால எல்லாமே நல்லதாக வந்துட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உரம் போடுறப்ப முக்கியமான விஷயம், வெயில் டைமில் நீங்கள் போடவே கூடாது. ஏன்னா நான் அதை வந்து பர்சனலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்வ கோளாறில் செடிக்கு எப்படி போட்டுட்டு போயிடுவேன். காலையில் வந்து போட்டுட்டு அப்புறமா ஈவினிங் வந்து பார்த்தா எல்லாம் வாடி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. காலையில் சூரியன் வர்றதுக்கு ஒரு 6 o'clock அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க. அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைமில் போடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காட்டுறேன் உங்களுக்கு ஒரு தடவை. நல்ல வெயில் வந்துருச்சு, அதனால் போட்டு காட்ட முடியல. டெமோ வேணால் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் தனியாக காட்டுறேன். இப்போ இந்த செடி இங்கே இருக்கா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்காவது ஒரு 5லேருந்து 10 சென்டிமீட்டராவது நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக வந்து மண்ணை நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு எரு போட்டதுக்கு அப்புறமா சுற்றி செய்யணும். ஃபுல்லாக எரு போட்டதுக்கப்புறமா அந்த மண்ணை மூடி விட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றணும். எரு போடுற அன்னைக்கு செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். ஒரு யூஸ்வலாக நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு செடிக்கு ஒரு நாளைக்கு 1 கப் ஊற்றுறீங்க, காலையில் 1 கப் சாயங்காலம். வெயில் காலத்தில் 2 வேளையும் தண்ணி ஊற்றணும். பட் வந்து நார்மலாக இருக்கிற இந்த மாதிரி ஜனவரி அந்த டைம்லலாம் நீங்கள் ஒரு வேளை ஊற்றினாலே நல்லா தான் இருக்கும். பட் வந்து 1 கப் ஊற்றுற இடத்துல நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எரு போடுற அன்னைக்கு மட்டும். ஸோ நாடம் வெரைட்டி ரோசஸ்லாம் இருக்குல்ல, இந்த பன்னீர் ரோஸு அந்த மாதிரி ரோசஸ்லாம் வந்து உங்களுக்கு பூச்சி தொல்லைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் கூடி சீக்கிரத்தில் வந்து இந்த இலைகளோ வாடுறதோ சுருள்றதோ இல்லை இந்த கருப்பு அடிக்கிறதோ வந்து ரொம்ப ரேர். அது அந்த அளவுக்குலாம் வரவே வராது என்ன கேட்டால். ஆனால் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி ரோசஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூச்சி மருந்து அடித்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் போதும். ஸோ நான் யூஸ் பண்ணுற என்ன மருந்து அப்படிங்கிறத காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஃபுல்லி கெமிக்கல் இல்லை, அது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இதை அவாய்ட் பண்ண முடியாது நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இதுதான்.
வின்சி பிளான்ட் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு மருந்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. 50 ml இந்த பாட்டில். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 180 rupees. ஸோ இந்த மருந்தாக நான் யூஸ் பண்ணுறேன். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து 1 to 1.5 ml வந்து இதை கலக்கணும். ஓகேவா? 1 லிட்டர் தண்ணினா 1 to 1.5 ml ஆஃப் இந்த பர்டிகுலர் லிக்விடை வந்து நீங்கள் கலந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து பூவில் பட்டாலும் பிரச்சனை கிடையாது, இலையில பட்டாலும் பிரச்சனை கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் இது நீங்கள் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த இலையை வந்து காஞ்ச இலைகளை பிடுங்கிறது, வளர்ந்த இடத்துலலாம் ஒடிச்சு விடுறது, அப்புறம் ட்ரிம் பண்ணுறது, கட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த எருவும் நீங்கள் வந்து மந்த்லி 2 தடவை, அதாவது ஒரு 10 நாள் 14 நாளுக்கு ஒருக்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விட்டது வந்து ரொம்ப ஹைட்டாக வளரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாடன் ரோஸ் மட்டும்தான் ரொம்ப ஹைட்டாக வளரும். மற்ற ரோஸ்லாம் வந்து இப்படி நீங்கள் வந்து படர்த்தி வளர்க்கணும் அப்படின்னு நினைங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஹைட் இல்லாமல் இப்படி என்ன சொல்லுவாங்க, வித்து வர மாதிரி தானே, வித்து வர மாதிரி வளர்த்தணும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே அழகாக புஷ்ஷியாக அழகாக சூப்பராக வளரும். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சது. ஸோ மற்றபடி இந்த பூக்கிறதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ப்ளஸ் இந்த எரு போடுற டெமோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.